சரிங்க. இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரங்கள் அந்த நபர்களுக்கு குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? ஓகே. இப்போ ரோகிணி நட்சத்திரம்ன்றது 4 பாதமுமே உங்களுக்கு வந்து இதுலேயே வந்துடும், ரிஷபத்திலே வந்துடும். இப்போ ரோகிணி அப்படின்றது நிலவால் ஆளப்படுற நட்சத்திரம். ஸோ இவங்க வந்து இப்போ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வரும், நம்ம அடுத்தடுத்த இன்டர்வியூ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பார்ப்போம். அதில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தா இது வந்து முகம் வரும். ஸோ நீங்கள் நார்மலாக போகிறீங்க, இப்போ யாரையோ பார்க்குறீங்கன்னா நம்மளை அறியாமையே நம்ம நார்மலாக பார்க்கறத விட ரொம்ப நேரம் உத்து ஒரு முகத்தை பார்ப்போம்ல, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி. இது வந்து மேல் ஃபீமேல்னு கிடையாது, ஆண் பெண்ணுன்னு கிடையாது, யாராக இருந்தாலும் என்னடா முகம் இப்படி. அதாவது நம்ம பார்க்குறோன்னா அவங்களோட ராசி அந்த நட்சத்திரம் ரோகிணியா இருக்கும். அந்த ரெகுலராக பார்க்கறத விட உங்களை அதிகமாக பார்க்க அந்த முகம் வந்து ரோஹிணியாக இருக்கும். ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பல் வரிசை ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து மொத்தத்தில் முகம் வடிவமைப்பே கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், அழகாக இருக்கும், வயசாகிறது தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோஹிணி மேம் இருக்காங்க, சினிமா நடிகை, அவங்களோட ஏஜ் ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக. ஆனால் அவங்க இப்போ பார்த்தாலும் நீங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி படத்தில் இருக்கிறத பார்த்தாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆமாம், பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது ப்ரெசண்ட்டு. நீங்கள் புராணங்களில் எடுத்தாலும் ரோஹிணியில் பிறந்தது யாருன்னா கிருஷ்ணன். அவர் பிறந்து முடிஞ்சு 5-6 வருஷம் ஆயிட்டு இருக்கோம், இன்னைக்கும் அழகுனா கிருஷ்ணன் தான், அவ்வளவுதான் சொல்றோம். ஸோ அந்த ரோஹிணி தான் அவ்வளவு அழகு. அதே மாதிரி இப்போ குணம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரன் சொல்றதுனால அந்த மைண்ட் ஆசிலேஷன்றது ரொம்ப ஜாஸ்தியாக, அந்த மனக்குழப்பங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதிகமாக ஃபாஸ்ட்டாக டிப்ரெஷன் உள்ள போகிறதும் அவங்க தான். அதே மாதிரி பயங்கரமாக இன்னொருத்தர் மேனிப்புலேட்டும் ஈஸியாக பண்ணுவாங்க. அந்த மைண்டு கேம்ன்றது அவங்க பயங்கரமாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது பாசிட்டிவாகவும் முடியும். டிப்ரெஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அந்த டிப்ரெஷனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஜாஸ்தி ரோகிணியில் ரொம்ப ஜாஸ்தி. ரோகிணியில் ரொம்ப லவ் ஃபெயிலியர்லாம் வந்தால் ஆல்மோஸ்ட் அந்த கிட்டத்தட்ட சூசைட் ட்ரை பண்ணுறதா ரோஹிணி நிறைய பண்ணேன். ஏன்னா எமோஷனல் டிசிஷன் அவங்களால தாங்க முடியாது, முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் அதான் இப்போ கிருஷ்ணர் வாழ்க்கை எடுத்துக்கோங்க, கிருஷ்ணர் கோபியர் அதெல்லாம் பார்த்து நம்ம மனுஷன் வாழ்கிறான்ப்பா அப்படின்னு நினைப்போம். ஆனால் கிருஷ்ணனோட லைஃப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கிற மகாபாரத்தில் ரொம்ப பாவமான லைஃப் யார் வாழ்ந்தான்னு பார்த்தா கிருஷ்ணர் தான். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் அவர் லவ் பண்ண பொண்ணு ராதையும் அவர் கல்யாணம் பண்ணல, அவரை லவ் பண்ண பொண்ணு மீரா, அதையும் அவர் கல்யாணம் பண்ணல. நீங்கள் பாமா ருக்மிணி அது எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ் ஒவ்வொன்றான வரைக்கும். அதே மாதிரி அவருக்குன்னு ஒரு நாடு இல்லை, குழந்தையிலேயே அவர் வந்து இன்னொரு இடத்துல தான் வளர்த்து வச்சாங்க. கம்சனை அவங்க மாமாவை கொண்டு நாடு பிடிச்ச பிறகுமோ அந்த நாட்டை விட்டு அவர் துரத்துருவாங்க தெரியுமா. கிருஷ்ணருக்கு அந்த நாடு போயிடும். அங்கேருந்து அவர் துவாரகைக்கு போவார். அந்த இடத்துலேருந்து அவரை வந்து அனுப்பிடுவாங்க. ஒரு அரசன் வந்து ட்ரபிள் பண்ணி கிருஷ்ணனால் அங்கே இருக்க முடியாமல் துவாரகைக்கு போவார். அங்கே அவரை காப்பாற்றினது யார் தெரியுமா? கர்ணன் இருந்து அந்த அரசனை அடக்குவான் ஆக்சுவலாக. ஸோ இவர் துவாரகைக்கு போவார். ஸோ துவாரகையில் போய் அந்த ஒரு பெரிய கிங்டம் வளர்ப்பார். அதுக்கப்புறமா அவர் சந்தோஷமா இருந்தாருன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க இன மக்களே அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு எல்லாருமே இறந்துருவாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அங்கேருந்து தப்பிச்சு வருவாங்க. அது ஒரு ஹிஸ்டரி. அது அடுத்தடுத்து மேலோட நம்ம பாக்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா வாழ்ந்தாரு, வாழ்ந்தாரு, சந்தோஷமா வாழ்ந்தாரு. அதாவது என்னன்னா சொன்ன இவங்க வந்து சந்திரதசை. ஆரம்பத்தில் சந்திரதசை பாசம், சந்தோஷம், ரொமான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். சின்ன வயசுல ஜாலியா இருப்பாங்க. சந்திரதசை முடிஞ்ச உடனே செவ்வாய் தசை ஆரம்பிக்கும், போராட்டம் வரும். அதனால தான் நீங்கள் கிருஷ்ணர் கோபியரோடய இருக்கிற இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் குழந்தை கிருஷ்ணராக தான் இருப்பார். சேட்டை கொஞ்சம் வளர்ந்த உடனே கம்சனோட சண்டைக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை முழுக்கவே போராட்டம். கம்சனோட ஜெயிச்சிடுவார். ஜெயிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரா, அதுக்குள்ள மகாபாரதம் ஆரம்பிச்சிடும். அதில் போய் நிற்கணும் அவர். ஆக்சுவலாக மகாபாரதத்தில் அதிகமாக பாவம் யார் வாங்கி கட்டிக்கினாங்கன்னா அவர் தான். பாண்டவர்கள்லேயும் உன்னாலதான் பிரச்சனை, நீ கஷ்டத்துல வரலன்னுவாங்க. அந்த துரியோதன சைடு என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் சைடு வரல, அவங்க பக்கம் எல்லாரும் திட்ட ஒரு கேரக்டர் யாருன்னா கிருஷ்ணன். அந்த மனுஷன் பேர் தான் கடவுளை தவிர அதை வச்சு எல்லாரும் செஞ்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவரும் ஒரு மனிதன் மாதிரி தான். மாமனிதன். இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இந்த நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு லவ் செட் ஆகாது. நீங்க லவ் செட் ஆகாதுன்னு சொன்ன ஆசை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு லவ்ல அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அவங்களுக்கு வந்து காதல் கை கூட வாய்ப்பு இருக்கா? இந்த கை கூட சார் எல்லாருக்குமே காதல் கை கூடும் சார். எல்லாருக்கும் பிரேக்கப் ஆகும், எல்லாருக்கும் கை கூடும்.
அது வந்து இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசிக்கும் கிடையாது, அந்தந்த பர்டிகுலர் ஜாதகங்களை பொறுத்து. அவ்வளோ. அப்போ கிருஷ்ணருக்கு காதல் கை கூடலன்னு அப்படிலாம் இல்லை, அவருக்கு கை கூடின காதலாம் இருக்கு, மோஸ்டா பண்ண காதல் அவர் கை கூடல, முதல் இதுவாகல. அந்த மாதிரி இவங்களுக்கும் செட் ஆகும், அது அந்த கிரக நிலையை பொறுத்து. ஆனா என்னன்னா இவங்களுக்கு அந்த ஆசை வந்து அடுத்து அடுத்து அடுத்துன்னு அந்த ஆசை அதிகமாகும். இப்ப இவங்களுக்கு வரப்போற துணைவி எப்படி இருப்பாங்க? இவங்களுக்கு வரத போற துணைவி வந்து இவங்களை விட கொஞ்சம் இவங்களை டாமினேட் பண்றவங்கள தான் இருக்கும். அதாவது அவங்க வந்து இவங்க டாமினேட் பண்ணுவாங்க. ஆமா ஆமா இவங்களுக்கு 7 வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது விருச்சகம் வரும். ஸோ விருச்சகம்ன்றது செவ்வாய் வீடு, செவ்வாய் இவங்கள தான் டாமினேட் பண்ணும். சரியா? இப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, இப்ப வந்து இவர் வந்து ராதையை லவ் பண்ணாரு, ராதை இவர்ல டாமினேட் பண்ணல. ஆனா கல்யாணம் பண்ணது யாரு? பாமா ருக்மிணி இவங்கள தான். அவங்களாம் அரசியார்கள். ஆமா, ஆக்சுவலா அவங்களாம் வந்து கிருஷ்ணரை பார்க்கும்போது அவங்க ஒண்ணு கொஞ்சம் பெரிய குடும்பம் ஆக்சுவலா, நீங்க அந்த ஹிஸ்டரி படிக்கும்போது. அதனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரசன்ஸ் இருக்கும். டாமினேட் பண்ணணும்னு சொல்லல, பட் உங்களுக்கு லைஃப்ல வரும்போது அவங்க வந்து அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து லைட்டா இவங்களை டாமினேட் பண்ற மாதிரி வருவாங்க. ஆனா வாழ்க்கை சுமூகமா இருக்கு. ஆனா வாழ்க்கை இவங்க யாரா இருந்தாலும் மேனேஜ் பண்றாங்க. நீங்க ரோகிணியை ஏமாத்த முடியாது, நீங்க கிருஷ்ணரை யாருன்னா ஏமாத்த முடியுமா? இல்ல. பாக்குறதுக்கு வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. ஆனா இவங்களெல்லாம் ஏமாத்த முடியாது, சைலண்டா விஷயத்த முடிச்சுட்டு போயிட்டு பார்க்க கம்னு இருப்பாங்க, ஆனா செய்ய வேண்டிய வேலையா ஆமா இவங்க தான் செஞ்சாங்கன்றத கண்டுபிடிக்கவே நம்மளுக்கு டைம் எடுக்கும், சைலண்டா இது பண்றோம். இப்ப இவர்கள் வந்து எந்த தொழிலை செஞ்சா இவர்கள் சிறப்பா இருக்கும், இல்ல தொழில் இல்லாம நான் ஒரு வேலைகள் செய்ய போறேன், இந்த வேலையில செஞ்சா எனக்கு லைஃப் நல்லா போகும்போது. இப்ப இவங்க சந்திரன்றதுனால டிராவல் சம்பந்தமா, டிராவல்ஸ் சம்பந்தமா நிறைய, மீடியா சம்பந்தமா நிறைய, அக்கல்ட் சயின்ஸ், அதாவது இவங்களுக்கும் இந்த ஜோதிடம் இந்த மாதிரியான ஹீலிங் இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி அக்கல்ட் சயின்ஸும் நீங்கள் வரும். அதாவது இப்போ நான் அதான் என்னோட புக்கில் வந்து எப்படின்னா, நான் ஒரு நட்சத்திரத்துக்கும் சீக்ரெட் சிம்பிள் கொடுத்துருப்பேன். ஒரு நட்சத்திரத்துக்கு இதுதான் சிம்பிள், ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கு, நட்சத்திர மரம் இருக்கு, ஒரு நட்சத்திரம். ஆமா, அது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பாதத்துக்கு ஒரு மரம் இருக்கு, நட்சத்திரத்துல ஒரு பாதத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கு, ஒரு பாதத்துக்குன்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப டீப்பா போகும். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய சித்தர்கள் நூல்ல இருந்து எடுத்த விஷயங்கள். ஸோ அந்த புக்ஸ் அதெல்லாம் சொல்லணும்னா புக்கு அது பெருசு, அது வேணுன்றவங்க நம்ம ஃபோன் நம்பர் கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த புக்கெல்லாம் எழுதுறதுக்குள்ளே எனக்கு அப்பா அதை கலெக்ட் பண்ணி எடுத்துக்குள்ள அவ்வளோ லெட்டரில் வருஷம் ஆச்சு, எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி இப்போ சிம்பிள், இப்போ ஒரு சிம்பிள் நான் இங்கே சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு சிம்பிள் என்னன்னா தேர். அதனால தான் ட்ராவல்னு சொன்னேன், ட்ராவல் பிஸ்னஸ். இப்போ நீங்கள் மகாபாரத போர்லேயும் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? தேர் தான் ஓட்டுவார். ஏன் அவர் வேறு எது வேணால் எடுத்துக்கலாம். அர்ஜுனா நீ ஓட்டு, நான் வில்லு விட்டுருவேன், இல்லை வேற எதனா எடுத்துக்கலாம், இல்லை எல்லாரும் சண்டை போடுங்க, நான் மேலே உட்காந்து பார்க்குறேன், இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் தேர்ல தான் கை வைப்பார். என்ன விஷயம்னா அவருக்கு தெரியும், நான் தேரட்டை தொட்டா ஜெயிப்பேன், ஏன்னா அந்த எனக்கு தெரியும், அதனால. இப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் டிராவல்ஸ் பிஸ்னஸ் இதெல்லாம் சம்மந்தமாக தொட்டாங்கன்னா நல்லா. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுங்கள்லேயே யாருன்னா ஒருத்தர், நீங்கள் ஒரு ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ கார்லேயே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 ஃப்ரெண்டு, ஒருத்த மட்டும் ஒரு மாமன்ட்ட வண்டியை கொடுத்தா உனக்கு என்னன்னே கேட்க மாட்டான், உனக்கு ஓட்டுனே கேட்க மாட்டான். நீங்கள் தூங்கிட்டு வரைக்கும் அவன் ஓட்டி, அவனுக்கு ஓட்ட பிடிக்கும், வண்டியை ஓட்ட பிடிக்கும். கொடைக்கானல் வரைக்கும் அவனே ஓட்டுவாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரோஹிணியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எதனா சந்திரனுடைய சேர்ந்த ஏதாவது ஒரு நட்சத்திரமா. இப்ப இவர்கள் வந்து எந்த கடவுளை கும்பிட்டா இவர்களுக்கான நன்மை? கிருஷ்ணர் இவங்களுக்கு டிஃபால்ட்டா கிருஷ்ணர் கும்பிட்டா நல்லது. இல்ல இந்த நட்சத்திரத்துக்கு வந்து கிருஷ்ணர் தான் உதாரணம் காட்டினீங்க, ஆனா கடவுளா கும்பிடணும் கிருஷ்ணர் தான் கும்பிடணும். அந்தந்த நட்சத்திரங்களுக்கு அந்தந்த இப்ப அந்த கடவுள் அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னா, இப்ப கிருஷ்ணர்ன்றது யாரு? விஷ்ணு சொல்றோம். அவர் எந்த நட்சத்திரத்தை வேணா அவர் செலக்ட் பண்ணிக்கலாம்ல. அவர் எதுக்கு ரோகிணியில பிறக்கணும்? அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அது பர்ஃபெக்டா செட் ஆகும். அதனால